ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவோட கிச்சன் ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி எலக்ட்ரிக் லைட்டருங்க. லைட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லைட்டர் வர ரொம்ப லைட் வெயிட்டு தாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கவர் ஓப்பன் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டரும் அதுக்கு உண்டான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது தாங்க அந்த யூஎஸ்பி எலக்ட்ரிக் லைட்டரு. இதில் பார்த்திங்கன்னா சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா குட்டியாக தாங்க இருக்குது. நம்ம ஃபோன் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சைட்லேயே பின் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த லைட்டர் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும், பெருசாக வெயிட்டெல்லாம் இருக்காதுங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது எட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், திருப்பிக்கலாம். நம்ம லைட்டர் பண்ணுற மாதிரி எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்குது, அப்புறம் லைட்டர் பட்டன் ஒன்று இருக்குங்க. லைட்டர் பட்டன் அமுத்தினோடனே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட் சார்ஜர் போட்டுக்கலாம். அது ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா எட்ஜில் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குங்க. அது அப்படியே கேஸ் கிட்ட கொண்டு போனால் ஆன் ஆயிருங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னா டிஷ்வாஷ் ஸ்க்ரப்புங்க. இது ஆனால் இது ஸ்க்ரப் இல்லைங்க, கிளாத்து, நான் ஸ்க்ராட்ச் ஒயர் டிஷ் கிளாத்துங்க. அது பேக்கில் பார்த்திங்கன்னா 10 பீஸ் இருக்குங்க. அந்த கிளாத்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா இது கிளாத்துங்க. பார்த்திங்கன்னா அது சொரன்னு இருக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. சில்வர் பாத்திரத்துக்கெல்லாம் ஆப்டான ஒரு இந்த டிஷ் கிளாத்துங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம இது செக் பண்ணி பார்க்கலாங்க. கையில் கிளாத் மாதிரி எப்படி வேணாலும் மடக்கிக்கலாங்க. இப்போ நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பாத்திரம் இருக்குங்க. அதை செக் பண்ணி பார்க்கலாங்க எப்படி போகுதுன்னு. இது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக தேய்ச்சா போதும். ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா போகுதுங்க. உள்ளே இருக்கிற கரையெல்லாம் எடுத்துருது. ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா அந்த தீ வைக்கிற குண்டால் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் அது போகிறது இல்லைங்க. அது கலர் மாறுறதில்ல. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே இருக்கிற கரையெல்லாம் எடுத்துருதுங்க. நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை நம்ம துணி மாதிரி அலசி காய போட்டுடலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.